லட்சியமில்லாத வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி, ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனிப்பாசம். இதில் என்ன கோளாறுன்னா, பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா தாய்மார்களுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு ஒன்று தெரிவதில்லை, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. பெற்றோர்களே, கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க முடியாது. எந்த தலைமுறையும் இல்லாத அளவிற்கு தாங்கு என்று பிள்ளைகளை தாங்குகின்ற தலைமுறையும் இந்த தலைமுறை தான். செய்யாதீர்கள். பிள்ளைகளை சொந்த காலில் நிற்க விடுங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே, ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பலமுறை கண்டிருக்கின்றேன்.